Hello guys, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ESR டெஸ்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ESR stands for erythrocyte sedimentation rate. ESR நம்ம எதுக்காக பார்க்குறோம்னா நம்ம பாடியில் ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட் தாங்க இந்த ESR டெஸ்ட். ESR டெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டூல் வந்துட்டு EDTA. இப்போ நம்ம நார்மல் வேல்யூ ஆஃப் ESR என்னன்னு பார்க்கலாம். இன் மேலில் வந்துட்டு 15 mm/h தாங்க இருக்கணும். இன் ஃபீமேல் வந்துட்டு 20 mm/h தான் இருக்கணும். இப்போ நம்ம ESR டெஸ்ட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ml ஆஃப் பிளட் சாம்பிள் EDTAல போர் பண்ணதுக்கப்புறமா தின் அண்ட் டாலாக இருக்க ESR டியூப் அதில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1 hour வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதோட ரீடிங்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு ESR ரேட் எவ்வளோ இருந்திருக்குன்னு. ESR ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். ESR டெஸ்ட்டு நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 5 சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூபர், டியூமர், கேலர், டாலர் அண்ட் ஃபங்க்சுவலைஸா. இந்த 5 சைன்ஸ் நம்ம பாடியில் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூபர்னால் நமக்கு ரெட்னஸ் இருக்கும் அங்கங்கே பாடிஸில். டியூபர்னால் ஸ்வெல்லிங், ஏதாச்சும் ஸ்வெல்லிங் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டாலர்னால் பெயின், நம்ம பாடியில் அங்கே எங்கேயாச்சும் பெயின் இருக்கும். கேலர்னால் நமக்கு ஹீட் டாலரன்ஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்சுவலைஸான லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.